புதிய தலைமுறையின் ஜனநாயக திருவிழா சிறப்பு பேருந்து தமிழக வாக்காளர்களின் குரலை பதிவு செய்து வருகிறது. அதன் ஒரு பகுதியாக தேனி மாவட்டத்தில் உள்ள வாக்காளர்களின் நிலை என்ன, அவர்கள் முன்வைக்கும் கோரிக்கைகள் என்னென்ன என்பதை மக்களுடன் புதிய தலைமுறை பகுதியில் பார்க்கலாம். வணக்கம். ஜனநாயக திருவிழாவின் ஹீரோக்களான மக்களை தேடி தமிழ்நாட்டின் மூலை முடுக்கெல்லாம் மக்களோடு பயணிக்கிறது உங்கள் புதிய தலைமுறை. அந்த வகையில அரசியலும் இயற்கையும் ஒரு சேர கைகோர்க்கிற தேனி மாவட்டத்துக்கு இன்னைக்கு வருகை தந்திருக்கிறோம். தேனி மக்களோட மனசுல என்ன இருக்கு, அவங்களோட குறைகள் கோரிக்கைகள் என்ன அப்படிங்கறத பேசலாம் வாங்க. எங்களுக்கு ஆண்டிபட்டி தொகுதியில் நிறைய விசைத்தறி தொழிலாளர்கள் இருக்கிறாங்க. அவர்களுக்கு வாழ்வியல் ஆதாரமாக இருக்கக்கூடிய அம்மா அவர்கள் அறிவித்த விசைத்தறி பூங்கா இடம் எடுக்கப்பட்டு தற்போது வரை செயல்பாட்டுக்கு வராமல் இருக்குது. அதை எங்களுக்கு விரைந்து தரணும். மதுரையில் இருக்க ஏடியோ இந்த கைத்தறி தொழிலாளியை பற்றி கனவுல கூட நினைக்கிறது இல்லை. ஆனால் பின்தாங்கிய சமூகமாக ஒரு குறிப்பிட்ட சமூகம் நாங்கள் நெசவாளியாக இருக்கிறோம். அது வந்து வாழ்க்கையை ஓட்டுறீங்க, ரொம்ப சிரமப்பட்டு தான் ஓட்டுறோம். நாங்கள் காரணம் கேட்டீங்கன்னா, ஒரு சேலை நெஞ்சா ஒரு சேலை நெய்கிறதுக்கு வந்து 6 மணி நேரம் ஆகுது. அந்த 6 மணி நேரத்தில் அந்த சேலைக்கு எங்களுக்கு ஒரு நாளைக்கு வருமானம் பார்த்தீங்கன்னா 250 ரூபா. சரி, நன்றி. நீங்க சொல்லுங்க. இந்த வரலாற்று சிறப்பு மிகுந்த இந்த தேனி மாவட்டத்தில் இதுவரை எந்த ஒரு தொல்லியல் அகழாய்வும் முறையாக நடைபெறவில்லை என்பது இந்த பகுதி மக்களுக்கு பெரிய ஒரு வருத்தத்தை தருகிறது. இனி வரும் காலங்களில் கண்டிப்பாக மூலவைகை பகுதியில் ஒரு தொல்லியல் ஆய்வு, அறிவியல் தொழில் ஆய்வை ஏற்படுத்தி இந்த பகுதி கீழடியை விட பல ஆயிரம் ஆண்டுகள் பழமையான பகுதி என்பதை உலகிற்கு சொல்லக்கூடிய ஒரு ஆய்வை மேற்கொள்ள வேண்டும் என்று எங்களுடைய கோரிக்கையை சொல்கின்றோம். நன்றி. தேனி மாவட்டத்தில் எந்த மேஜர் இண்டஸ்ட்ரியுமே இல்லை. நீங்கள் சொல்கிற செழும்பான ஒரு நல்ல பகுதி தான். ஆனால் தேனி மாவட்டத்தில் வேலை வாய்ப்புக்கு இளைஞர்களுக்கு எந்தவித பெரிய தொழிற்சாலைகளே ராஜ்ஸ்ரீ சுகர்ஸ் தவிர வேறு எதுவுமே இல்லை. 3 முதலமைச்சர்கள் இருந்து கூட இங்கே எந்த ஒரு மிகப்பெரிய தொழிற்சாலைகளை இங்கே கொண்டு வரல. ஏன் 3 முதலமைச்சர்கள் இருந்தும் கொண்டு வரலன்னு சொன்னீங்களா? எதனால, என்ன காரணமாக இருக்கும்? அவங்களுக்கு அந்த பற்று இல்லையா, இல்லை அவங்களுக்கு அந்த நாலேஜ் இல்லையான்னு எனக்கு தெரியலை. பொதுவாகவே சாலை வசதி வந்து நமக்கு வந்து 10 வருஷத்துக்கு முன்னாடி இருந்து நெடுஞ்சாலை போடுறோம், மாற்று சாலை அமைக்கிறோம்னு சொல்லிகிட்டே இருக்காங்க. அதுக்கான ஏற்பாடும் இல்லை, இன்ன வரைக்கும் அந்த நடவடிக்கையும் இல்லை. இப்போ கிட்டத்தட்ட வாரத்துக்கு ஒரு 4 ஆக்சிடென்ட் ஆகுது. ஆட்டோ டிரைவர்களுக்கு கவர்மெண்ட் மானியம் எதுவும் எங்களுக்கு ஏதாவது ஏற்பாடு பண்ணி கொடுக்கணும். நம்ம பெண்களுக்கான அரசு நலத்திட்டம் சார்ந்து வந்து இப்போ கொடுக்குற ஆட்சி வந்து வரவேற்கத்தக்கது. மிக்க நன்றி. கோரிக்கை வந்து மது இல்லாத தமிழகத்தை மாற்றணும். அது ஒன்று மட்டும் இருந்தாவே ஆண் பெண் சமத்துவத்தை உருவாக்கலாம். பொதுவாக புற்றுநோய் என்பது பரவலாக வருகிறது. அந்த புற்றுநோய்க்கு தனி ஒரு பிரிவாக இந்த தேனி அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு தமிழக அரசு திறப்பதற்கு ஏற்பாடு செய்ய வேண்டும். தேனி மாவட்டத்திலேருந்து இன்றைக்கி வந்து மத்திய அரசு ஒரு சாதாரண ரயில் பாதை, அகல ரயில் பாதை ஊற்றிட்டாங்க. அகல ரயில் பாதை ஊற்றியும் ஒரே ஒரு ரயில் தான் வந்து இன்றைக்கி வந்து மதுரைக்கு தேனிக்கு வந்து காலையில் தேனிக்கு வந்தோன்னா மாலையில் மதுரைக்கு போகுது. அந்த மாதிரி சூழ்நிலை இருக்குது. தினசரி ரயில் சேவையாக வந்து தேனி சென்னை வழி வந்து திருச்சி விழுப்புரம் வழியாக விடணும். எதை மையப்படுத்தின தொழிற்சாலைகள் வேணும்னு கேட்குறீங்க? காய்கறியுடைய பை ப்ராடக்ட்ஸு, பழங்களுடைய பை ப்ராடக்ட்ஸு. ஒன்றும் இல்லை, திராட்சை இருக்குது, கொய்யாப்பழம் இருக்குது, அதில் பை ப்ராடக்ட்ஸ் எவ்வளவோ இருக்குது. தென்னை இருக்குது, தென்னையிலே பை ப்ராடக்ட்ஸ் எவ்வளோ இருக்குது. அதெல்லாம் வந்து இந்த இண்டஸ்ட்ரீஸ் இங்கேருந்து கவர்மெண்ட்லேருந்து கொண்டு வந்தாங்கன்னா விவசாயிகளுடைய வாழ்வாதாரமும் நல்லாயிருக்கும், அதில் எவ்வளவோ வேலை வாய்ப்பும் கிடைக்கும். அதுபோக பார்த்தீங்கன்னா எங்கே பார்த்தாலும் இந்த மலைகளை பூரா பாறைகளை பூரா வெடி வச்சு தகர்த்து குவாரிகள் நிறைய செயல்பட்டுக்கு இருக்குது. இயற்கை சமநிலை வந்து பாதிப்புக்கு உள்ளாகுது. உயர்கல்வி, அந்த உயர்கல்விக்கு ஒரு நல்ல காலேஜஸ், பெரிய லெவலில் காலேஜஸ் தேனி மாவட்டத்தில் கிடையல. அரசாங்கம் வந்து இன்னும் நிறைய கல்லூரிகளை திறக்கணும். என்கிட்ட படித்த பிள்ளைங்களெல்லாம் நான் ஒவ்வொரு பிள்ளையும் விசாரிப்பேன். என்னப்பா ஏதாவது படிக்கலையா, டிகிரி படிக்கலையா அப்படின்னா பணம் கட்ட முடியலை டீச்சர், எங்கள் அப்பா அம்மா முடியலை, திருமணமாகி எங்கள் வீட்டுக்கார் படிக்க வைக்கிறேங்கிறாருன்னு சொல்லியெல்லாம் திருமணமாகி போகிற பிள்ளைங்கள்லாம் இருக்காங்க. அதனால் தயவுசெய்து கம்பம் தொகுதியில் ஒரு அரசு கலைக்கல்லூரி வருமாறு கேட்டுக்கொள்கிறோம். தேனி மாவட்டத்தில் ஐடி பார்க் எதுவுமே இல்லை. நாங்கள் ஐடி வேலை பார்க்கணும் எதுனாலுமே மதுரை, சென்னை அந்த மாதிரி இடத்துக்கு தான் போக வேண்டியது இருக்குது. ஸோ தேனி மாவட்டத்துக்கு ஒரு ஐடி கொண்டு வந்தால் கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். தேனி மாவட்டத்தில் சுற்றுலாத்தலம் நிறையா இருக்குது. ஆனால் ஆண்டிபட்டி தொகுதின்னு சொல்லி இருக்கிற சுற்றுலாத்தலம் வந்து சின்ன சுருளி. இந்த சின்ன சுருளி வந்து வனத்துறை கட்டுப்பாட்டில் இருக்குது. இங்கே பெண்கள் வந்து உடைமாற்ற அறை இல்லை, கழிப்பிட கட்டடம் இல்லை, எதுவுமே செய்யாமல் வச்சுக்கிட்டு
வசூலை மட்டுமே ஒரு குறிக்கோளா வச்சிருக்காங்க. இங்கே இருக்கிற பக்கத்தில் இருக்கிற புலிமான் கோப்பை மூணாண்டிப்பட்டி பக்கத்தில் பார்த்தா சுடுகாடு மொத்தம் ஆக்கிரமிச்சிட்டாங்க. அதை போய் நாங்கள் இங்கே இருக்கிற ஆர்ஐட்டையும் தாசில்தார்ட்டும் பல தடவை மனு கொடுத்தும் பார்த்தா எந்த நடவடிக்கையும் கிடையாது. நீ என்ன செஞ்சிருவேன்ற மாதிரி கேட்குறாங்க. தேனி மாவட்டத்தில் ஆண்டிவெட்டி பயின்ற ஒரு கடுமையான மேட்டு போயிருக்கீங்க. 50 அடியிலேருந்து 250 அடி கிணறு வெட்டியாச்சு. 1500 அடிக்கு போர் போட்டாச்சு. நான் ஒரு பெரிய சம்சாரி. நானே இன்னைக்கு டீத்தூள் ஊற்றிட்டு இருக்கேன். முல்லைப்பெரியாரிலிருந்து உபரி நீரை நாங்கள் குழாய் மூலமாக கேட்டு 19 கம்மா 40 ஊரணி குளத்தில் பெருக்கினா நிலத்தடி நீர் கிடச்சிரும். இன்ன வரைக்கும் நாங்கள் போராடிக்கிருக்கோம். போன பீரியட்லேயும் இந்த பீரியட்லேயும் என்ன பண்ணுறாங்க, இந்த திட்டத்தை சொல்லித்தான் ஜெயிச்சாங்க. ஜெயிச்சுட்டு போயிட்டு எதுவுமே பேசுறது கிடையாது. விவசாயிகள் யாரும் கண்டுக்கிறது கிடையாது. இங்கே வந்து விவசாயின்னு வந்தால் அவருக்கு இழப்பமா தெரியுது எல்லாம். இன்னைக்கு தேனி மாவட்டத்தோட பல்வேறு தொகுதி மக்களுடன் புதிய தலைமுறையா அவங்க மனசுல என்ன இருக்கு அப்படின்னு வெளிப்படையா பேசினாங்க. நிறைய விஷயங்களை பதிவு செஞ்சாங்க. நிச்சயமா இவை அனைத்தும் அரசோட கவனத்துக்கு சென்று அவங்களோட கோரிக்கைகள் அனைத்தும் நிறைவேற்றப்படும் அப்படின்னு நம்புவோம். மக்களுடன் புதிய தலைமுறை.